ஹாய் ஹலோ வணக்கங்க. எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் இட்லி மீந்து போன இட்லியை வச்சு நம்ம கருவேப்பிலை பொடி போட்டு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. சின்ன குழந்தைகள்லாம் கருவேப்பிலையை தூக்கி போட்டுருவாங்க. நம்ம கருவேப்பிலை பொடியை தயாரித்து இட்லியில் போட்டு தாளித்து கொடுத்தோம்னா கொஞ்சம் மசாலா பொடியும் சேர்த்து நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ நான் அடுப்பு பற்ற வச்சு வானொலி வச்சுட்டேங்க. நான் ஒரு 4 இட்லி கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிட்டேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நாம் தாளிக்கிறதுக்கு கடுகுங்க. கடுகு வெடிச்சது கடலைப்பருப்புங்க. கடலைப்பருப்பு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு கருவேப்பிலை பொடி அரைச்சி வச்சுக்கிறேங்க. இட்லி பொடி மாதிரி. நான் இது எப்படி தயாரிக்கிறேன்னு இன்னொரு நாளைக்கு நான் காட்டுறேங்க. கருவேப்பிலை பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. சிம்மில் வச்சுட்டு போட்டுக்கணுங்க, இல்லைன்னா கருகி போயிருங்க. இப்போ வெறும் கருவேப்பிலை பொடி போட்டு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக வேண்டி நம்ம கூட கொஞ்சம் சிக்கன் மசாலாவையும் கலந்துக்கலாங்க. அது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேங்க. உப்பு நம்ம இட்லியில் ஏற்கனவே இருக்குங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம அவ்வளோதாங்க. இப்போ இட்லி போட்டு நம்ம கலந்துக்கலாங்க. கருவேப்பிலை பொடி சாப்பிடாத குழந்தைகளுக்கு நம்ம இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க. இட்லி சாப்பிடாத குழந்தைகளுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தா டிஃப்ரெண்ட்டாக எதோ இருக்குன்னு சொல்லி நல்லா சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க. நமக்கு இட்லி சூடானதும் நல்லா சூடாயிடுச்சுங்க நமக்கு இது இட்லி. இந்த பொடி எல்லா இடத்துலையும் ஈவனாக எல்லா இட்லியும் நல்லா பிடிச்சிருக்குங்க. இப்போ நம்ம பல்லாரி வெங்காயம் வந்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அது மேலே தூவி மல்லித்தலை இருந்தாலும் தூவிக்கலாங்க. எங்கிட்ட மல்லித்தலை இல்லைங்க. அவ்வளோதாங்க. கலந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ நம்மளுக்கு கருவேப்பிலை மசாலா இட்லி ரெடிங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றிங்க.